ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்க்காக எடுக்கணும், ரிஸ்க்காக லீவ் பண்ணலாம், சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு கேட்டகரி வைஸ் ட்ரை பண்ணணும், எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸில் பிக் பண்ணலாம், இன்னிங்ஸ் வைஸும் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வென்யூவோட பிச் ரிப்போர்ட், ப்ராக்ரஷன், இப்போ கண்டிஷன் எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இதே வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இங்கே 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 4 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் வின் பண்ணோம், செகண்ட் வின் பண்ணது 3 பண்ணியிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 153 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோ ஸ்கோர் 190யும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ரெண்டுமே 200க்கு மேலேயும், அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸில் 200ம் அடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த 2 ஐபிஎல் மேட்சும் பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் பிரச்சனை இருந்ததுனால மேட்ச் அதுக்கு தக்கனமாக தான் அமைஞ்சிருந்தது. மற்ற இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 160 180 ஸ்கோர் ஆகிருக்கு. சேசிங் பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 2 மேட்சும் ப்ளே பண்ணி 2 மேட்ச்சு சேஸ் பண்ண முடியாமல் போயிருந்தாலும் இன்டர்நேஷனல் மேட்சஸில் சேஸ் பண்ணி ஸ்கோரும் பண்ணியிருக்காங்க. இங்கே விளையாண்ட மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 42 விக்கெட்டும் ஃபேசர் 62 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்பின்னர் 23யும் செகண்ட் ஸ்பின்னர் 19ம் எடுத்திருக்காங்க. ஃபேஸஸ் பொறுத்தவரை 2 இன்னிங்ஸுமே நல்ல ஈக்குவலாக சப்போர்ட் இங்கே ஆகுது. இதுக்கு எதிரான ஹெட் டு ஹெட் மேட்ச் பார்க்கும்போது 2 பேருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வின்னிங் தான் ஆயிருக்கு. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்களாண்ட ரீசெண்ட் ஐபிஎல்ஸ் மேட்சஸில் வின்னிங் தான் அதிகமாக இருந்தாங்க. ஆர்ஆரும் அதே மாதிரி தான் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க 3 வின்னும் இவங்க 2 வின்னும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் எந்தவித சேஞ்சும் இருக்காது. மேபி ஆஸ்லூட் அவர் ஃபிட்டா இருக்காரா இல்லை அவர் வருவாராங்கிறது வந்தால் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஷெஃபர்டுக்கு பதிலாக கொண்டு வரலாம். ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் நல்லா இருக்கிறதுனால அப்படிதான் ட்ரை பண்ணுவாங்க. பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்தியன் பவுலர்ஸில் தானே யாராவது சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஆரோடைய பாசிபிள் பிளேயிங் 11ல் மேக்ஸிமம் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எம்ஐயும் வின் பண்ணிட்டு வந்ததுனால அந்த கான்ஃபிடன்ஸோடையே போவாங்க. மேபி அந்த கண்டிஷனுக்கு தக்கனா ஏதாவது ஒரு பவுலர்ஸையோ இல்லை பேட்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்ட்டு மாற்றினா மேபி மாற்றலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச்சு. அதே பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் தான் நடக்கு. இந்த மேட்சோடைய கண்டிஷன்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெய்னினாக இருந்திருக்கு. ரெயின்ஃபாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. அதுவும் விட்டு விட்டு பெஞ்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் பிச்சில் இருந்து கிரவுண்டு முன்கிட்டு நிறைய க்ளோசிங் கண்டிஷனில் இருக்க அதிகமாக வாய்ப்பு இருந்திருக்கும். ரெண்டாவது நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது இயர்லி மார்னிங், அதாவது 3 மணி 2 மணி 5 மணிக்கும் மழை பெஞ்சுற மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்சுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 12 மணிலேருந்து ஒரு 5 மணி வரை அப்படி விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக பெஞ்சிருக்கு. மேட்ச் நடக்கிற நேரத்துக்கு மேக்ஸிமம் மேபி மழை வந்தாலும் கொஞ்ச நேரம் பெய்யலாம். மேபி அதுக்கப்புறம் மழை இல்லாமல் மேட்ச் கண்டினியூ ஆகும். இல்லை டிஎல்எஸ் மாதிரி லாஸ்ட் மேட்ச் மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கும். மேபி அந்த கிளைமேட்டில் ஏதாவது ஒரு மாறுதல் ஆகி திரும்பியும் மழை வந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் நீங்கள் எஸ்எல் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒன்று லாஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் கிளைமேட் கண்டிஷன் பார்த்துட்டு பெட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைனா லாஸ்ட் மேட்ச்சில் எம்ஐக்கு ப்ளே பண்ண மாதிரி எல்லாமே ஆப்போசிட்டில் போயிடும். எல்லாருமே எம்ஐக்கு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அது அப்படி ஆகாது. ஏதாவது ஒரு பக்கம் பவுலினுக்கு போகும். ஸோ ஒருத்தங்களுக்கு பேட்டினுக்கு வர மாதிரி ஆயிரும். அது ஆப்போசிட்டில் அந்த பிச்சுக்கு ஃபேவர், அந்த கண்டிஷனுக்கு யார் சப்போர்ட் ஆவாங்களோ அந்த அளவுக்கு கூட போக வாய்ப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பாயிரும். ஸோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இதில் இந்த வென்யூடைய பொதுவான பவர் பிளே ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் போகாமல் போகலாம். இல்லைனா ஒரு விக்கெட்டு பவர் பிளேயில் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் 1 இல்லைனா அந்த இடத்துல 2 விக்கெட் போயிருக்கு.
ஸோ இதுதான் அந்த இடத்தோடைய பவர் பிளே கண்டிஷன்ஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 180 வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷன், இந்த மாதிரி கிளவுடி கண்டிஷனில் தான் ஆனால் மெயினாக இருக்கிற கட்டத்தில் 180 வர்றது ஒரு டீசென்ட் ஸ்கோர் தான். அதே மாதிரி ஸ்கோர் ஆகிருக்கு. இப்போ ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து இப்போ வர விராட் கோலி தான் வந்து இருக்காங்க. ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து மாற்றி சொல்லிட்டேன். ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து இப்போ வர ஜெய்ஸ்வால் தான் இருக்காங்க. அதாவது ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து ஜெய்ஸ்வால் இருக்காங்க. விசி வந்து இப்போ வர விராட் கோலி இருக்காங்க. மேபி இப்போ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சு நடக்கும். மேபி அந்த சூரியவம்சி விசியில் கூடலாம். இப்போ இந்த கேட்டகரியில் இருந்து இப்போ எஸ்எலுக்கு எடுக்கிறவங்க 3 பேரையுமே எடுப்பீங்க. ஒரு சேஃப் பிக்கு கூட சொல்லிடலாம். ஏன்னா விராட் கோலி லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பில் இருந்து வராரு. இவங்களுக்கு எதிராக ப்ளே பண்ணதில் எப்படின்னா, இவங்களுக்கும் ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் எதிராக ப்ளே பண்ண ஒரு 2-3 மேட்ச்சில் யாரெல்லாம் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விராட் கோலி பண்ணியிருக்காரு, ஜெய்ஸ்வால் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஜூரல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் படிக்கலும் ஓரளவு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டிவாக பண்ணுறாங்க. ஹேசல்வுட் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்தால் மஸ்ட் பிக்காக இருப்பார் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு, ஒரு மேட்ச் பண்ணலை. டிம் டேவிட் ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு, ஒரு மேட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் சேஃபாக எடுத்தால் 3 பிக்கு, 3 பேருமே எடுத்துக்கலாம். ஆனால் ரிஸ்காக எடுத்தால் ஃபிலிப் சால்ட் பொறுத்தவரை இந்த மேட்ச் வந்து ஹிட்டு இல்லைன்னா ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கார். அவர் அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லை கேப்டன் அளவுக்கு பண்ணிடுவார், இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அவரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் ஜெய்ஸ்வால் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இதில் இப்போ சால்ட்டை வந்து நீங்கள் வைக்கிறீங்க, அவர் தான் எனக்கு கன்ஃபார்மாக பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதில் யாரை தூக்கலான்னா விராட் கோலி இல்லைன்னா சூரியவம்சியில் யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஜிஎலுக்கு ப்ளே பண்ணுறீங்கன்னா யாராவது ஒருத்தங்களை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் 3, ரிஸ்காக எடுத்தால் 2. அதில் விராட் கோலியா சூரியவம்சியாங்கிறதுல ஒருத்தங்களை ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. விராட் கோலி இங்கே எடுத்தீங்கன்னா சால்ட்டை கூட லீவ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கேட்டகரியில் வர பிளேயரை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சூரியவம்சியையும் ரிஸ்காக லீவ் பண்ணலாம். ஸோ ஜிஎலுக்கு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஆகணும். ஆனால் எஸ்எலுக்கு ஒரு சேஃப் ஆப்ஷனாக நீங்கள் விராட் கோலிக்கே ட்ரை பண்ணிக்கிங்க. சிவிசி கண்டிப்பாக விராட் கோலி, ஜெய்ஸ்வால், சூரியவம்சியில் ஒருத்தங்க நல்ல ஒரு பாயிண்ட் ஆனால் கண்டிப்பாக எடுக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் சி இல்லைனா விசி யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க, வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இப்போ அதே கண்டிஷன் தான் இதில். அதான் நீங்கள் ரிஸ்காக எடுக்கிற போது சூரியவம்சியா விராட் கோலியாங்கிறதுல எடுத்துக்கோங்க. சூரியவம்சி பொறுத்தவரை அவருடைய ஸ்ட்ரென்த்து அண்ட் இது வந்து நல்ல ஃபாஸ்ட் பவுலிங்லாம் அடிச்சிருவார், ஹெவி ஸ்பீடாக போடுறப்போ. அதே இதை கொஞ்சம் கட்டர்ஸ் வேரியேஷன் இன்ஸ்விங் வந்து ஸ்லோ டெலிவரியில் போட்டால் கஷ்டப்படுவார். நீங்கள் லாஸ்ட் மேட்ச் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பும்ரா பால் அடிச்சிட்டாருன்ட்டு எல்லாருமே இது ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒழிய அவர் ஹார்திக் பாண்டியா பாலில் எந்த மாதிரி ப்ளே பண்ணார் அப்படிங்கிறத வந்து அந்த மாதிரி கட்டர்ஸ் போடுறவங்க அந்த மாதிரி பாலில் எப்படி பண்ணாருன்ட்டு சொல்லலை. அவர் அந்த ஓவரை நல்லாவே தான் பாண்டியா வந்து போட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி கட்டர்ஸ் வேரியேஷன் போடுறவங்க பாலில் கஷ்டப்படுவார்னா புவனேஸ்வர் குமார் இவரோட விக்கெட்டை எடுக்க வாய்ப்பாயிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு ஆகும். ஸோ விராட் கோலியா சூரியவம்சியாங்கிறதுல ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த கேட்டகிரி அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர், பிஷ்னாயில் யாரையாவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் போதும். ஆனால் ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. இன்னிங்ஸ்க்கு தக்கனா எடுத்துக்கலாம். ஆர்ச்சர்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், பிஷ்னாய்னா செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த புவனேஸ்வர் குமார் மேக்ஸிமம் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வந்துருவார்.
அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இன்ஸ்விங் இது பவுலிங் கிளைவுடி கண்டிஷனில் வேறு இருக்குது, வந்துடுவார். அப்படி வரல, ஆர்ஆருக்கு சப்போர்ட்டாக தான் டீம் போகுது லாஸ்ட் மேட்ச் நடந்த மாதிரினா இவர் ஃப்ளாப் ஆகி எந்த பிளேயர் வருவாருன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் யாராவது ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. பட்டிடார் மேக்ஸிமம் வரலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா. அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் செக்ஷனில் அதே மாதிரி இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் கண்டிப்பாக ஜடேஜா பராக்லேருந்து ஒருத்தங்க வருவாங்க. பராக் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். அவர் ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, அந்த இதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி குருணால் பாண்டியாவை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. அவர் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க்காக எடுத்தால் இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகிரியிலேருந்து ஒருத்தர் எடுத்தாலே போதும். மேக்ஸிமம் பிளேயர்ஸை அந்த இன்னிங்ஸ் வைஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி விராட் கோலி எப்படி அவுட் ஆகலாம் அப்படின்னா அவருக்கு 2 த்ரெட்டு தான். ஒன்று இந்த எஸ் சர்மா, இன்னொன்று ஜடேஜா. அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பர்கர் பாலில் அவுட் ஆனால் உண்டு லைட்டாக மேபி, இல்லைன்னா அவர் அடிச்சிருவார். இதில் ரோஹித் சர்மாவுக்கு லாஸ்ட் மேட்ச்சு வந்து ஒரு இதில் சொல்லியிருந்த மாதிரி தான் அதிகமாக த்ரெட் இருக்கிறது இவர்கிட்ட தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகிரி பொறுத்தவரை மேக்ஸிமம் டஃபி தான் இந்த இடத்துல ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தர் எடுத்தாலே போதும். ஆனால் இந்த ஆர்ஆர் பக்கம்தான் மேட்ச் போகுது, அந்த கண்டிஷனுக்கு தக்கனம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக எஸ் சர்மா வருவாங்க. இதில் இருந்து ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிளேயரிடையே நிறைய த்ரெட் இருக்குது. பட்டிடாரில் இருந்து டிம் டேவிடு, அதுக்கப்புறம் ஜுருல், இந்த மாதிரி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் விராட் கோலி முன்கிட்டு. அதே மாதிரி இவங்க 2 பேரில் ஜுருல் வந்து ட்ரீம் டீம் வந்துடுவார். அதுவும் நல்ல பாயிண்டோட வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் நிறைய இருக்குது. அதே மாதிரி இவர் விளையாண்டுருக்காரு, இவங்க கூட இது பண்ணும்போது விளையாண்டுருக்காரு. ஸோ அதில் ட்ரை பண்ணிக்கிங்க. ஷனாக்கா வந்தால் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பேட்டிங் தான் மேக்ஸிமம் அவரை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் வரமாட்டார். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்சு ஹிட்மேர் டிம் டேவிடிலிருந்து கண்டிப்பாக ஒரு லோ டிடி வரும். ஆனால் டிம் டேவிட் நல்லா பாருங்க, கடைசி வர அவர் 50% மேலே ஏறி போயிட்டார் அப்படின்னா ஹிட்மேர் தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு பிக்காக இருப்பார். மேக்ஸிமம் நீங்கள் ஹிட்மேரை எடுக்கிறது பெட்டரான சாய்ஸ். மேக்ஸிமம் சூரியவம்சி ஃப்ளாப்பு அப்படின்னா அந்த இடத்துல ஹிட்மேர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஆயிரும். ஸோ ஜுருல், டிம் டேவிட், ஹிட்மேரில் ஒருத்தங்க, டஃபி ஷர்மாவில் ஒருத்தங்க, இவங்க வந்து இந்த இடத்துல வர ஒரு ஆப்ஷன்ஸ் பிளேயரு. ஸோ அதில் ஜுருல்ல வந்து ஃபிக்ஸ்டு பிக்காகவும், ஹிட்மேர் டிம் டேவிடில் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. டஃபி ஷர்மாவில் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. பவுலிங் கண்டிஷனுக்கு போகிறதுனால ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. இவரை எடுக்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸ். எஸ் சர்மா பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ்னால் கொஞ்சம் நல்லா போடுவார். டஃபிங்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுவார். இது பவுலிங் க்ளவுடி கண்டிஷனில் இருக்கிறதுனால 2 பேருக்கும் 2 இன்னிங்ஸும் நல்லா சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் ரிஸ்க்காக எடுக்கும்போது ஒருத்தங்களை எடுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒருத்தங்களை எடுத்தால் ஜிஎலுக்கு போதும். ஷெப்பர்ட் பொறுத்தவரை அவர் வந்து எந்த மாதிரி வருவார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாருமே லாஸ்ட் மேட்ச் மாதிரி அடின்னு அடிக்கும் போது இவருக்கு அந்த விக்கெட் கிடைக்கும். ஸோ பவுலிங் பண்ணிவிட்டு பேட்டினுக்கு போனால் தான் ஷிஃபர்டால் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மேபி ஃப்ளாப் ஆகிறதுக்கும் ஆகலாம். ஸோ எப்படின்னா இவர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இவர் ரொட்டேஷன் பிக் மாதிரியான இதில் இருக்கார். ஷிஃபர்டு ஜடேஜாவில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ அது யார் பவுலிங்கில் விக்கெட் எடுக்காங்களோ அதுக்கு தக்கனமாக தான் வருவாங்க. 2 பேரோடைய மெயின் இதுவும் பவுலிங் இது தான். ஸோ அது யாருக்கு அந்த பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி விக்கெட் எடுக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ ஷிஃபர்டா ஜடேஜாவான்ட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி படிக்கல் இவங்க கூட நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் மற்ற அவுட் சைடு போனாலே சரியாக விளையாட மாட்டிக்காரு. ஆனால் இவங்க கூட விளையாடும் போது நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு டீமில் பட்டிடாருக்கு பதிலாகவும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி அடிக்கலாம்.
இந்த இடத்துல இருந்தே மேக்ஸிமம் 2 பேர் தான் வருவாங்க ட்ரீம் டீம். அதே மாதிரி ஒரு வேளை புவனேஸ்வர் குமார் ஃப்ளாப் ஆறாருனா அந்த இடத்துல பர்கர் வந்துடுவார். மேக்ஸிமம் அவர் தான் வருவார். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல பர்கரும் வருவார், புவனேஸ்வர் குமாரும் வரலாம். ரெண்டு பேரும் வேறு டீமில் தான் இருக்காங்க. பவுலிங் கண்டிஷனால் இவங்க வரலாம். தேஷ்பாண்டே பொறுத்தவரை நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸே ட்ரை பண்ணுங்கள். லோ பிக்கில் இருப்பார், மேபி வந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்கர் தேஷ்பாண்டேல இருந்து ஒருத்தங்க தான் மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தே நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பேட்டரில் படிக்கல், அதே மாதிரி இந்த பவுலரில் இருந்து ஒருத்தங்க. பர்கருக்கு டிடி ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்கள பர்கர்னா ஃபஸ்ட்டு பவுலிங், தேஷ்பாண்டேனா செகண்ட் பவுலிங், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிவிசி ஆப்ஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா விராட் கோலி, ஜெய்ஸ்வாலில் யாருக்காவது ஒருத்தங்களை கொடுங்க. ஆனால் சேர்ந்தாப்பில் கொடுக்காதீங்க, அவங்க அந்த இடத்துல வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். யாராவது ஒருத்தங்க வேணால் பெருசாக அடிப்பாங்க, அடுத்தவங்க ட்ரீம் டீம் தான் வருவாங்க. ஸோ நம்ம விராட் கோலி, ஜெய்ஸ்வால், சூரியவம்சியில் கண்டிப்பாக நான் ஒருத்தங்க அடிப்பாங்க. பேட்டிங்கில் சிவிசி ஒன்று கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை டாப் 3 பாயிண்ட்ஸுக்குள்ளே எப்படியும் வந்துடுவாங்க உங்களுக்கு. ஸோ சால்ட்டு பொறுத்தவரை எடுக்கும் போது கேப்டன் கொடுத்து எடுங்க. ஜிஎல் எடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் எடுத்து ஜிஎலுக்கு எடுங்க. இல்லைனா அந்த இடத்துல அவர் ஃப்ளாப்பு, ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு, அந்த கண்டிஷனில் தான் இருக்கார். ஸோ எஸ்எலுக்கு வந்து எடுக்கிறதா இருந்தால் பிளேயராக எடுக்கிறதே பெட்ரு. சூரியவம்சியா விராட் கோலியாங்கிறதுல ஒருத்தங்களுக்கு கொடுங்க. 2 பேருக்கும் சேர்ந்தாப்பில் கொடுத்தீங்கன்னா வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2ல் ஃப்ளாப் ஆகலாம். நீங்கள் எஸ்எல் ப்ளே பண்ணிங்கன்னா வேணால் ட்ரை பண்ணிக்கிங்க. அதுவும் அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த 2 பேருமே சிவிசி வருவாங்களாங்கிறது டவுட்டு. யாராவது ஒருத்தங்க வேணால் அந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி இந்த இதில் பிஷ்னாய் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ரொம்ப ரெய்னி இதாக இருந்தால் பெட்டரு ஆர்ச்சரோ புவனேஸ்வர் குமாருக்கோ ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பராகுக்கு வேணால் ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணுங்கள். அவர் ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, எப்படி ப்ளே பண்ணுவார் இவங்களுக்கு எதிராக அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இதில் விக்கெட் கீப்பர் செக்ஷனில் ஒரு சிவிசி வரலான்னா அந்த த்ருவ் ஜுரலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். ஸோ அவரை ஒரு இதில் சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேட்டகிரியில் பொறுத்த மட்டும் ஹிட்மேர் டீம் டேவிடில் யாராவது ஒருத்தங்களை பிளேயராக எடுத்தால் போதும். டிடி வருவாங்க. ரொம்ப பவுலினுக்கு போகிறது அப்படின்னா டஃபி ஃபஸ்ட் பவுலின் போட்டால் வருவார். இல்லைன்னா இந்த எஸ் சர்மாவுக்கு ஒரே ஒரு இதில் கொடுத்து பாருங்கள். விசி அளவுக்கு கொடுங்க, கேப்டன் அளவுக்கு வரமாட்டார். ஸோ எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறீங்கன்னா பெட்டர் 1 ஹவருக்கு முன்னாடி வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். வேஸ்ட்டாக அமௌண்ட்டை போட்டு லாஸ் ஆகிடாதீங்க. ஏன் அப்படின்னா கிளைமேட் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கு தக்கணும் திரும்ப டீமை எல்லாமே ரெடி பண்ணணும். திரும்ப எல்லாமே வேறு மாதிரியும் மாறிடும். இப்போ ஆர்சிபி தான் வின் ஆகுங்கிற மைண்ட் செட்டில் போகாதீங்க. நான் எம்ஐ டீமுக்குமே அதுவே தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா கிளைமேட் கண்டிஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படினாலும் மாறும். திரும்பியும் ஆர்ஆர் பக்கமே ஃபேவர் ஆயிரும். 2 டீமுமே ஈக்குவல் தான். பவுலிங் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக ஆர்ஆர் வச்சுருக்காங்க. பேட்டிங்லேயும் லாஸ்ட் வர அந்த ஃபெரேரியா வர அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது. இவங்க டீமுக்கும் இருக்குது. ஸோ ஈக்குவல் டீம் தான். அந்த பவுலிங் கண்டிஷன் வச்சு தான் அந்த மேட்ச் ஆனது கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ நீங்கள் எஸ்எலுக்கு போடுறதா இருந்தால் 1 ஹவருக்கு அப்புறம் கிளைமேட் கண்டிஷன் பார்த்துட்டு ஓகேனா போட்டுக்குங்க. இல்லைன்னா பெட்ரு ஜிஎல் விளாண்டுட்டு போயிருங்க. இல்லைனா லாஸ் ஆகும். ஸோ 50க்கு எபோவ் எஸ்எலுக்கு 9 பிளேயர் எடுத்துக்கோங்க. சேஃப் சிவிசிலேயே இந்த மேட்ச்சு சிவிசி கொடுங்க. அதுதான் பெட்ரு. அதில் பேட்டரில் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். விராட் கோலிக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப் பிக்கில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்லேருந்து வராரு. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொஞ்சம் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும் விராட் கோலி, சூரியவம்சியில் ஒருத்தங்களுக்கு. அதே மாதிரி நம்ம சொல்கிற லோ பிக்கில் உள்ள பிளேயர்ஸை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.